அவன் நம்பிக்கை என்னை விட்டு போக மாட்டேங்குது. பக்கத்து வீட்டுக்காரி சொல்லி என்னை குழப்பி விட்டுருவான். நீயும் இங்கே ஓன அங்கே ஓ, அந்த பக்கம் போ, இந்த பக்கம் போ. எனக்கு என் ஆண்டவர் சொல்லட்டும். ஒரு அம்மா சொன்னாங்க, நேற்று 2 நாளைக்கு முன்னாடி நல்ல கவனிங்க, முக்கியமானது சொல்லி முடிக்கிறேன். 2 நாளைக்கு முன்னாடி நான் வந்து இதயா காலேஜ் பக்கத்தில் சிஸ்டர்ஸ் வச்சுருக்காங்க. சிஸ்டர் வந்து வயதான சிஸ்டர். அவங்க பார்த்தா நல்லா இருக்கிறாங்க. பக்கத்தில் இருக்கிற சிஸ்டர் சொல்கிறாங்க, ஃபாதர் இந்த சிஸ்டர் வந்து 6 மாதம் வரைக்கும் தான் உயிரோடு இருப்பாங்க, 6 மாதம் மட்டும்தான் உயிரோடு இருப்பாங்க. ஏன்னா ஒரு கிட்னி எடுத்தாச்சு, யூட்ரஸ் எடுத்தாச்சு, கால் பிளாடரை எடுத்தாச்சு, இன்னும் 2-3 சொன்னாங்க, எனக்கு மைண்டில் வர மாட்டேங்குது. இன்னும் 2-3 எடுத்தாச்சு. இனிமேல் ஆப்ரேஷன் பண்ணால் செத்து போயிடுவாங்க. ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு அங்கே இடம், அங்கே ஒன்றுமே இல்லை. 6 மாதம் வரைக்கும் தான் உயிரோடு இருப்பாங்க. ஆனால் அந்த சிஸ்டர் வந்து நிறைய திறமை இருக்குது அவங்களுக்கு. நிறைய நல்லா பாடுவாங்களாம், நிறைய உதவி செய்வாங்களாம், அமைதியாக இருப்பாங்களாம், ஆக்டிவாக இருப்பாங்களாம், சுறுசுறுப்பாக இருக்காங்களாம், வந்த எல்லா சிஸ்டருக்கும் நல்லா கவனிப்பாங்களாம், அன்பாக இருப்பாங்களாம், பொறுமையாக இருப்பாங்களாம், நல்ல மகிழ்ச்சியாக இருப்பாங்களாம், அலட்டிக்கிறவே மாட்டாங்களாம், எல்லா காரியத்தையும் செய்வாங்களாம். 6 மாதம் தான் உயிரோடு இருப்பேன்னு சொன்னாங்க. இப்போ 2 வருஷம் முடிஞ்சிருச்சு, இன்னும் உயிரோடு இருக்கிறாங்க. கரங்களை தட்டி ஆண்டவரை மேம்படுத்துவோமா.